பரந்தூர் விமான நிலைய பணிகளை கைவிட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க நிலம் கையகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் கைவிடப்படுவதாக சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் அறிவித்தார். 110 விதியின் கீழ் அறிவிப்புகளை வெளியிட்டு பேசிய அவர், விவசாய நிலங்களை பாதுகாக்க மக்கள் போராடி வருகிறார்கள் என்றும் விமான நிலையம் அமைக்கக்கூடாது என போராடிய மக்களுடன் உறுதியாக நிற்பதாக தெரிவித்தார். ஏகனாபுரம் மற்றும் இதர கிராம மக்கள் இந்த விமான நிலையம் அமைப்பதை எதிர்த்து நடத்திய போராட்டங்களை அறிந்து நான் 20/1/2025 அன்று அப்பகுதிக்கு சென்று அங்குள்ள மக்களின் குறைகளை கேட்டறிந்து பின்வரும் அறிவிப்புகளை வெளியிட்டேன். சென்னை பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 12 கிராமங்களில் அமைய இருக்கும் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் மக்களுடன் நான் உறுதியாக நிற்கிறேன். நீண்ட நாட்களுக்கு மேலாக இந்த திட்டத்திற்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளுக்கு எனது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளே நாட்டின் முதுகெலும்பு. இந்த விவசாய நிலங்களை பாதுகாக்க இந்த மக்கள் போராடி வருகிறார்கள். விக்கிரவாண்டியில் 2024 அக்டோபரில் நடந்த பொது கூட்டத்திலேயே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும், இத்திட்டம் குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும், மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் எனவும் அப்போதைய அரசை வலியுறுத்தியதாகவும் முதல்வர் விஜய் குறிப்பிட்டார். விக்கிரவாண்டியில் அக்டோபர் 2024 நடந்த பொதுக்கூட்டத்திலேயே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறேன். தொழில் வளர்ச்சி மற்றும் அதற்கான விமான நிலையங்களின் பங்கு பற்றி நான் நன்கு அறிவேன். அதற்கான என்னுடைய முழு ஆதரவும் உண்டு. ஆனால் பரந்தூரில் இந்த திட்டம் அமையக்கூடாது. இந்த திட்டம் குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குறைவான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையிலும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலும் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தேன். மேலும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் பொருட்டு இந்த திட்டம் குறித்து உயரதிகாரிகள், துறை வல்லுநர்களிடம் நடத்திய ஆலோசனையின் அடிப்படையில் பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்தார். புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் புதிய முனையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், டெர்மினல் 3 பணிகள் நிறைவடைந்ததும் விமான நிலையத்தின் பயணிகள் கையாளும் திறன் உயர்ந்து புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் வரை பயணிகளின் தேவை பூர்த்தி செய்யப்படும் எனவும் கூறினார்.